வணக்கங்க. என் பேரு கரிகாலன். இப்போ நம்ம சமீபத்தில் அந்த மிளகாத்தூள் கொட்டின டாகை பற்றி தான் பேச போகிறோம். அது சுனாமி குவார்டர்ஸு. அந்த குவார்டர்ஸில் இந்த டாகுக்கு மிளகாத்தூள் கொட்டுறதும் ப்ளீச்சிங் பவுட்ரு போடுறதும் கட்டையால் அடிக்கிறதும் அப்படின்னு அங்கே எல்லாமே அங்கே நடந்துருந்தது இந்த டாகுக்கு. ஆனால் நம்ம அந்த டாகை போய் பார்த்து அந்த டாகை நம்ம ரெஸ்கியூ பண்ணோம். அவன் பார்த்தா ரொம்ப டேமேஜாக இருந்தான். கடவுள் பார்த்தீங்களா, இந்த டாகை எங்கே எடுத்துன்னு போய் வைக்கணும்னு அவருக்கு கொண்டு தெரிஞ்சிருக்குது. அந்த இடத்துல அவனுக்கு படுக்கிறதுக்கும் இடம் இல்லை, சாப்பிடவும் முடியல, அவனால பாத்ரூம் போகவும் முடியல. அவனுக்கு அப்பப்போ எங்க கொஞ்சம் பேர் வந்தா அப்படி தேத்தி அடிக்குது, அப்படி வந்தா இப்படி தேத்தி அடிக்குது. அவன் எங்க போனன்னு அவனுக்கு நிம்மதியே இல்லை. அவனுக்கு நிம்மதியே இல்லாத இடத்துல, அந்த இடத்துல நிம்மதியே இல்லை. அவனுக்கு சொர்க்கம் ஒன்று கிடைச்சிருக்குது பார்த்தீங்களா. இப்போ அவன் சொர்க்கத்தில் இருக்கிறான். அந்த வீடு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் நல்ல வசதியான வீடு. அந்த வீட்டில் அந்த அம்மா மேடம் ஒண்டி தான் இருக்கிறாங்க. எல்லாம் பசங்கள்லாம் வெளியூரில் இருக்கிறாங்க. சூப்பர். அந்த சந்தோஷமாக இருக்குது. அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த டாகை விட்டு வந்தோன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவன் அவ்வளோ சந்தோஷமாக இருக்க போகிறான் அந்த வீட்டில். இது பார்த்தீங்கன்னா, டாகை கொடுமைப்படுத்தினா, டாகை தொல்லைப்படுத்தினா, அதுக்கு என்னென்ன தீங்கு பண்ணுறாங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு தண்டனை இருக்குது. ஆனால் அதே கடவுள் அவனை எங்க வாழ வைக்கணும்னு அவருக்கு தெரியும். அவனை எங்க அமைச்சிருக்கிறாரு பார்த்தீங்களா. அந்த மேடமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். அந்த மேடமுக்கு, அந்த மேடம் அவங்க தான் தெய்வம். இப்போதைக்கு இல்லை, எப்பவுமே அவங்க தான். அந்த தெய்வத்துக்கு ஃபோனு போட்டு எனக்கு கரிகாலன் அந்த டாகை கொன்னுவா, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க பத்தியா. அது அவங்க சொல்லலை, கடவுள் அவங்கள சொல்ல வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு 3 நாளா அந்த ஞாபகம் வந்துனே இருக்குது. அந்த டாகோட ஞாபகம் வந்துனே இருக்குதா 3 நாளா. அவங்க மனசுல எவ்வளோ பார்ப்பாங்களாம் வீடியோ, அதை ஒண்டி அவனுக்கு தனியா வந்துனே இருக்குது அவன் ஞாபகம். அதனால எனக்கு ஃபோன் போட்டு அந்த டாகை நீ கொண்டு வான்னாங்க பாரு. அங்கதான் இருக்கிறாங்க அந்த தெய்வம். அந்த தெய்வத்துக்கு தான் ஃபர்ஸ்ட், அவங்க தான் தெய்வம். அந்த தெய்வத்துக்கு ஃபர்ஸ்ட் நன்றி. இந்த டாகு இனிமேல் அவன் சந்தோஷமா இருப்பான். அவன் லைஃப் சூப்பர். இனிமேல் அவனுக்கு ஒரு வீடியோ வந்துனே இருக்கும். அதை நான் அனுப்புறேன் எல்லாருக்கும்.